இந்த நாளில் சரியான சந்தோஷமான ஒரு நாள். எங்களுக்கு பண்டிகையே இல்லாமல் இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த ஒரு கூடார பண்டிகை எங்களுக்கு கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் இந்த நாளும் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. இன்றைக்கி இருக்கும் ஒவ்வொரு ஆத்மா இதயத்திலையும் தேவன் இருக்கார். அது இந்த மணவாட்டிக்கிட்ட தான் இருக்குது. இந்த மணவாட்டினா இந்த பூலோகத்தில் அந்த ராஜ்யம் வருது. அந்த ராஜ்யத்தில் நாங்கள் ஒருத்தர் அங்கத்தான் இருக்கிறத பற்றி நான் மிச்சம் மகிமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இன்றைக்கி ஒவ்வொரு சகோதரர்களையும் பார்க்கும்போது அவங்க உள்ளங்களில் பேசுகிறது தேவண்ட வார்த்தையாக தான் இருக்குது. ஆனால் இதே மற்ற இடத்துல போயிட்டு பேசுனா அவங்க உலகத்து காரியத்தையும் மற்ற காரியத்துங்களை பற்றி தான் பேசுவாங்க. அதே நேரத்தில் இங்கே இருக்கும் ஒவ்வொரு சிறு பிள்ளையிலிருந்து கூட தேவண்ட ஆவியானவர் அவங்க உள்ளத்தில் செயல்படுறதை நான் பார்க்குறேன். எனக்கு சரியான ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இது இருக்குது. அதே நேரத்தில் என் மனுங்க 2 பேர் வந்திருக்கிறாங்க, மற்றவங்க 2 பேர் என்ன இல்லை. அது எனக்கு சரியான கவலையாக இருக்குது. அதே நேரத்தில் எங்கள் சபையில் உள்ளவங்களும் வராததும் எனக்கு சரியான ஒரு கவலை. ஆனால் இந்த சந்தோஷத்தை என் சகோதரர்களோட இந்த பங்கிட்டுக்கிறதுல எனக்கு மிக்க ஒரு சந்தோஷம். எனக்கு மிக்க பெருசாக இந்த பிரசங்கம் பண்ணவோ பேசவோ தெரியா. ஆனால் இருந்தாலும் தேவன் எதை நினைக்கிறாரோ அதை சொல்லத்தான் நான் ஆசைப்படுறேன். இதுக்காக எழுதி பாடமாக்கி அப்படியே ஒன்றும் இல்லை. மனசில் எது வருதோ அதை தான் நான் உங்களோட கதைக்கிறேன், பேசுகிறேன். அதே நேரத்தில் இந்த ரூமன் சொன்ன நேரத்தில் அப்போ கேட்டார், நீங்கள் யார் பாருங்க சிஸ்டரும் நீங்களான்னு. அப்போ அதை நான் நினச்சி சொல்லலை. இல்லை பிரதர், மயமார்களும் வருவாங்கன்னு சொல்லிவிட்டேன். சிஸ்டர்கிட்ட கதைக்கு தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு எங்கே லீவ் கிடைக்க போகுது, மாத கடைசி தானே, மாத கடைசியில் தான் லீவு கிடைக்கும் போது 2ஆம் தேதி கிடைக்காதுன்னு. அப்போ என் மனசில் சரியான ஒரு மனசுக்கு கவலை தான். ஆனால் இருந்தாலும் இவங்க 2 பேரும் வந்தோடனே எனக்கு அது மாதிரி ஒரு சந்தோஷம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த செய்தி கிடச்சி எங்களுக்கு ஒரு 28-30 வருஷம் ஆகுது. முத இங்கே மாத்தளைக்கு ஒரு 3 மாத பிள்ளையாக தான் நாங்கள் தூக்கிட்டு வந்தோம். இன்றைக்கி அவர் பெரிய ஆளாகி இந்த இடத்துல ஒரு பாட்டு படித்தார். எனக்கு அது ஒரு சரியான சந்தோஷம். உங்களோட பங்குகிட்டதுக்காக எனக்கு சந்தோஷம்.